நேற்று கேகேஆர் விசஸ் ஜிடி மேட்ச் நடந்தது. அதில் வந்து கேகேஆர் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அப்புறமா கேகேஆர் வந்து ஓப்பனிங் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல கேகேஆரில். ஆனால் மிடில் ஆர்டரில் வந்து கேமரோன் கிரீன் வந்து இவ்வளோ நாள் இறக்காம வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இறக்கியிருந்தாங்க. இறக்குனதுல வந்து அவர் 79 ரன் அடிச்சிருந்தாரு இந்த மேட்ச்ல. அவர் மட்டும் தான் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு டீமுக்காக. அது போக பவுல் வந்து ஒரு 27 ரன் அடிச்சிருந்தாரு. அது போக கேகேஆர் டீம்ல யாருமே 20 ரன் தாண்டல. ஆனால் ஜிடி பவுலர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே விக்கெட் எடுத்திருந்தாங்க. ரபேடா 3 விக்கெட், அப்புறமா வந்து சிராஜ் வந்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. அப்படி எல்லாருமே விக்கெட் எடுத்து ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க கேகேஆர். மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 180 ரன் அடிச்சிருந்தாங்க கேகேஆர். 181 ரன் அடிச்சா ஜிடி வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற டார்கெட்டோட ஜிடி வந்து பேட்டிங் வந்தாங்க. ஓப்பனிங் வந்ததுல சாய் சுதர்சன் ஒரு 22 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. கில்லு வந்து போட்டு போலன்னு பொளந்து ஒரு 86 ரன் அடிச்சிட்டாரு. பட்லர் ஒரு 25 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. அப்புறமா எப்படியோ தட்டி ஒரு 181 ரன் அடிச்சிட்டாங்க 19.3 பால்ல. ஆனா கேகேஆர் நினைச்சிருந்தா ஜிடியை வின் பண்ண விடாம பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரோன் கிரீனுக்கு வந்து ஒரு 2 ஓவராவது கொடுத்துருக்கலாம். அவர் வந்து பவுலிங்ல நல்லா ஸ்ட்ராங்கா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அவருக்கு ஒன்னு பேட்டிங் கொடுத்தா பவுலிங் கொடுக்க மாட்டாங்க, பவுலிங் கொடுத்தா பேட்டிங் கொடுக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் பேட்டிங் கொடுத்ததுனால பவுலிங் கொடுக்கல என்னமோ தெரியல. ஆனா பவுலிங் கொடுத்திருந்தா ஜிடி வந்து ரொம்பவே டஃபா தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்பவுமே டஃபா தான் ஜெயிச்சாங்க. 19.3 ஓவர்ல கடைசி 3 பால்ல 2 ரன் அடிக்கிற மாதிரி இருந்தது. இவருக்கு பவுலிங் கொடுத்திருந்தா அதை இன்னுமே டஃபா கொண்டு போய் கேகேஆர் ஜெயிக்க பார்த்திருக்கலாம். ஏன் அதை பண்ணல அப்படிங்கிறது தெரியல. இனி வர மேட்ச்லயாவது அதை சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போ வரைக்கும் கேகேஆரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்குவாடா வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ஐபிஎல் விட்டு. செகண்ட் ஸ்குவாடா யார் போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.